வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் குழந்தை பிறப்பு யாருக்கு தடையாக இருக்கும், இல்லை குழந்தை பிறப்பில் ஏதாவது சிக்கல், புத்திர தோஷம் என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு யாரோட ஜாதகத்தில் இருக்கு, குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் இருப்பதை நம்ம எப்படி ஜாதகத்தில் கணிக்க வேண்டும், அதே நேரத்தில் இந்த குழந்தை உண்டான நேரம், ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான கவனத்துடன் இருக்க வேண்டிய ஜாதக அமைப்பு எப்படி பார்க்கணும், அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. முதல்ல பார்க்க போகிறது, கர்ப்ப காலத்தில் யார் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும், அதுதான் முதல்ல இந்த ஜோதிட வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்ப காலம் என்றவுடன் பெண்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரக அமைப்புகள் சரியில்லை என்றால் அவங்கள அந்த டைமில் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படின்னு மட்டும் எடுக்கக்கூடாது. கணவருடைய ஜாதகத்தில் இப்போ நான் சொல்ல போகிற அமைப்புகள் இருந்தால் அவருடைய மனைவியும் ரொம்ப கவனமாக அந்த காலகட்டத்தில் இருக்கணும். ஏன்னா குழந்தை என்பது இருவருடைய சேர்க்கை மட்டும் கிடையாது, இருவருடைய ஜாதகத்தையும் சேர்த்து வைத்தா ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ அந்த குழந்தை பாக்கியம் தந்தையின் மூலமாக கெடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறதா, இல்லை தாய்க்கு அந்த குழந்தை பிறப்பை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை என்பது இருக்கிறதா, அதன் முதல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பெண்களுக்கு குழந்தை உண்டான பிறகு அவங்களுக்கு ஒரு 5 மாதம் இல்லை 6 மாதம் ஆன பிறகு கூட ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தை கருக்கலைதல் போன்ற பிரச்சனையோ இல்லை கர்ப்பத்தில் தங்க முடியாத ஒரு நிலையோ ஏற்படலாம். இந்த அமைப்பு அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நோக்கி செல்லாது, அந்த குழந்தை பிறப்பு அந்த நடுவிலேயே நின்றுவிடும். அப்போ கைக்கு குழந்தை சரியான ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக கிடைக்காது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த கிரகமைப்புகள் யாருக்கு இருந்தாலும், ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் மனைவியை கர்ப்ப காலத்தில் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த பெண்கள் உஷாராகவே அந்த கர்ப்ப காலத்தை எதிர்நோக்க வேண்டும். இந்த அமைப்புகள் எப்படி நம்ம கணிக்கலாம்? குழந்தை பேரு உண்டான அந்த கர்ப்ப காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கிரக அமைப்புகள். முதல் விதியாக பார்க்க போகிறது, இந்த புத்திரகாரகனான குரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கின்றார், குரு நிற்கக்கூடிய ஸ்தானம், அது எந்த ராசி கட்டத்தில் குரு இருந்தாலும் குரு நின்ற ஸ்தானத்திலிருந்து 1, 5, 9 இந்த திரிகோணங்களில் ராகு இருக்காரான்னு பாருங்க. இல்லை குருவுடன் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் ராகு இருந்தாலும் எப்படி ஒரு இணைவாக எடுப்போமோ அதே போல குரு நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் ராகு ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அவருக்கு அந்த குழந்தை பிறப்பு உண்டாகக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்கள். அதே போல குரு நின்ற ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அது குரு ராகு இணைவாகத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். மற்ற கிரகங்களுக்கு இந்த அமைப்புகள் இல்லை என்றாலும் ராகு கேதுகளை பொறுத்தவரையில் ஒரு கிரகத்திற்கு 2ஆம் இடத்தில் நின்றால் அது சேர்க்கையாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வகையில் குரு நின்ற ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அந்த ஜாதகர் குழந்தை பிறப்பு உண்டாகக்கூடிய காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்த விதியாக பார்க்க போகிறது, குருவிற்கு வீடு தந்த கிரகம். உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் குரு நின்ற வீட்டிற்கு யார் அதிபதியோ அந்த அதிபதி குரு நின்ற ஸ்தானத்திலேருந்து எண்ணி வருகின்ற பொழுது, லக்கணத்திலேருந்து எண்ணி பார்க்கக்கூடாது, குரு எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டத்திலிருந்து தான் நீங்கள் 1, 2ன்னு எண்ண ஆரம்பிக்கணும். அப்படி எண்ணி வருகின்ற பொழுது 6, 8, 12ஆக குருவிற்கு வீடு தந்த கிரகம் நிற்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களும் கர்ப்ப காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு குரு நிற்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அப்போ மிதுனம் என்பது புதனுடைய வீடு இல்லையா, அப்போ குருவுக்கு எந்த இடத்துல புதன் இருக்காருன்னு பார்க்கணும். குரு நின்ற ஸ்தானம் மிதுன ராசி, அப்போ 6ஆம் இடமான விருச்சிக ராசியில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு, 8ஆம் இடமான மகரத்தில் புதன் இருந்தாலும் இல்லை 12ஆம் இடமான ரிஷப ராசியில் புதன் இருந்தாலும் அந்த ஜாதகர் ஜாதகிக்கு இந்த கர்ப்ப காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தை பிறப்பில் ஏதாவது ஒரு சிக்கல் என்பது ஏற்பட்டு கருக்கலைதல் போன்ற பிரச்சனை ஏதாவது ஏற்படலாம். ஆனால் கர்ப்ப காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்.
அடுத்த விதியாக குருவிற்கு வீடு தந்த கிரகம். அந்த கிரகம் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்திலிருந்து எண்ணி பார்க்கின்ற பொழுது அதற்கு 1, 5, 9 மற்றும் 2ஆம் இடத்தில் ராகு நிற்கக்கூடாது. அப்போ அவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். இப்போ நான் முதல்ல சொன்ன உதாரணமாகவே புதனே குருவுக்கு வீடு தந்த கிரகமாக இருக்கின்றார். அப்போ புதன் எந்த இடத்துல இருக்காரோ அப்போ அந்த இடத்திலிருந்து 1, 5, 9 மற்றும் 2ஆம் இடம், இந்த இடங்களில் ராகு இருந்தாலும் அந்த ஜாதகர் தன்னுடைய மனைவியை ரொம்ப கவனமாக கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு கர்ப்ப காலம். அடுத்த விதியாக லக்கணத்திற்கு 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்த அதிபதி நின்ற வீடு எதுவோ அந்த வீட்டிலிருந்து 1, 5, 9 மற்றும் 2ஆம் இடத்தில் ராகு நிற்கக்கூடிய அமைப்பு. அப்போ 5ஆம் இடத்த அதிபதிக்கு திரிகோணங்களிலோ 2ஆம் இடத்திலோ ராகு நின்றாலும் கர்ப்ப காலத்து கவனமாக இருக்கணும். இப்போ நான் சொல்லியிருக்க இந்த 4 விதிகளில் ஏதாவது ஒரு விதி கணவருக்கு இருந்தாலும் இல்லை மனைவிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருந்தாலும் கர்ப்ப காலத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப வெளியே எடுத்து சுற்றி வர்றது, கர்ப்ப காலம் என்பது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டம், அதனால் எந்த இடத்துக்கு வேணால் பயணம் போகலாம், நீண்ட தூரம் பயணம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காம அந்த 10 மாதங்களும் கவனமாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது ரொம்ப அருமையான ஒரு குழந்தை பாக்கியமாக எளிதாக கிடைக்கும். இல்லை அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு 3-4 மாதம் ஆகும்போது கூட ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல் என்பது வரலாம். அதனால் இந்த அமைப்புகளில் யாருக்கு இருந்தாலும் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது, இந்த குழந்தை பிறப்பு என்பது ரொம்ப கடினமாக ரொம்ப பிரச்சனைக்குள்ளானதாக புத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக யாருக்கு இருக்கும், அதற்குரிய விதிகள் என்னன்றதை பார்க்க போகிறோம். முதல் விதியாக பார்க்க போவது புத்திரகாரகனான குருவுடன் பாதகாதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய லக்கணம் என்னன்னு பாருங்க. ஏன்னா லக்கணத்திற்கு ஏற்பதான் பாதகாதிபதி மாறுபடுவார். இந்த பாதகாதிபதியுடன் 5ஆம் இடத்த அதிபதியோ அல்லது புத்திரகாரகனான குருவோ ஜாதகத்தில் இணைந்து எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும், அது 6, 8, 12ஆகத்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கட்டத்தில் இருந்தாலும் பாதகாதிபதியுடன் குரு சேர்ந்து அமர்ந்து விட்டால் அப்போ புத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பதை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த விதியாக குரு நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 ஆகிய திரிகோணத்தில் கேது நிற்கக்கூடிய அமைப்பு. இல்லை குரு நின்ற ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்தாலும் அந்த ஜாதக அமைப்பு யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு புத்திர தோஷம் தடை தாமதம் என்பது பலமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராகுவிற்கு குழந்தை உண்டான பிறகு கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷமாக செயல்படும். ராகு கொடுத்து கெடுப்பார். குழந்தை பாக்கியத்தை தந்து அதில் ஏதாவது ஒரு சிக்கலை தரக்கூடிய கிரகமாக ராகு செயல்படுவார். கேது என்பது குழந்தை பிறப்பை ரொம்ப தாமதப்படுத்துவார். இல்லை தடையாக இருந்து ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை மூலமாக குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவராக இருப்பார். ஆக மொத்த கால தாமதத்தை விரயத்தை தரக்கூடியவராக கேது செயல்படுவார். அப்போ குரு நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 ஆகிய திரிகோணங்களிலோ அல்லது குரு நின்ற ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் இந்த குருவுடன் கேது சேர்ந்தா இருக்காருன்ற அமைப்பை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த அமைப்புகள் கொஞ்சம் பலமான ஒரு தடையாக ஜாதகத்தில் செயல்படும். தடையை தரக்கூடிய கிரகமான கேது இந்த குருவை தொடக்கூடிய டிகிரியில் இருக்கின்றாரா என்பதையும் பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்தில் அப்போ குருவை தொடக்கூடிய டிகிரியில் கேது இருந்தால் அப்போ ஒரு பலமான ஒரு அமைப்பாக இருக்கும். குழந்தை பிறப்பு என்பது நீண்ட ஆண்டுகள், ஒரு 10 வருஷ இடைவெளிக்கு பிறகு ஒரு குழந்தை பாக்கியம் என்பது ஏற்படலாம். இப்படி கொஞ்சம் கால தாமதத்தை தந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய ஜாதக அமைப்பு. இல்லை குருவுடன் கேது சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த திரிகோணங்களில் அந்த டிகிரியை வச்சு பார்க்கும்போது
குருவை கடந்து வந்த கேதுவாக இருந்து விட்டால் தாமதம் என்பது ரொம்ப அதிகமான காலகட்டமாக இருக்காது. ஒரு 1-2 ஆண்டுகள் வேணால் அவர் ஒரு காலதாமதமாக இருக்கலாம். சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியத்தை அவர்கள் பெற்று விடுவார்கள். அப்போ ஜாதகத்தில் குரு கேது இணைவு என்பது இருந்தால் அதனுடைய டிகிரியும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து, அப்போ குழந்தை பாக்கியம் ரொம்ப தாமதமாகுமா இல்லை சீக்கிரமாகவே கிடைக்குமா, ஏதாவது மருத்துவ சிகிச்சை என்பது இதுக்கு தேவைப்படுகிறதா என்பதை நீங்கள் பார்க்கணும். அப்போ செவ்வாயுடன் தொடர்பு கொண்டால், இந்த 2 கிரகங்களில் ஏதாவது ஒன்று செவ்வாயுடன் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை என்பது ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற விதி ரொம்ப முக்கியமான ஒரு புத்திர தோஷத்தை காட்டக்கூடிய விதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ லக்கணத்திற்கு 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தான். எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்திற்கு 8ஆம் இடம் என்பது அதற்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பு. எப்படி லக்கணத்திற்கு 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், அந்த ஸ்தானம் ஒரு ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டத்தை தரும் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பார்த்த பல வகுப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல் எந்த இடமாக இருந்தாலும், எந்த ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானத்திற்கு 8ஆம் இடம் என்பது எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ஜாதகத்தில் 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்திற்கு 8ஆம் இடமாக வரக்கூடியது 12ஆம் பாவம். நீங்கள் 5ஆம் இடத்துலேருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமாக 12ஆம் இடம் வரும். அப்போ இந்த 12ஆம் இடம் ஜாதகத்தில் வலுப்பெறக்கூடாது. அப்படின்னா 8ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. இல்லை 8ஆம் இடமான இந்த 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் அமரக்கூடாது. இந்த அமைப்பு எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் இது ஒரு சூட்சமமான ஒரு கணிப்பு முறை. அப்போ 5ஆம் இடத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய 8ஆம் இடம் வலுப்பெற்று இருந்தால், இந்த அமைப்பு யாருக்கு இருந்தாலும் ஒரு கடுமையான ஒரு புத்திர தோஷம் ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த விதியாக பார்க்கக்கூடிய புத்திர தோஷம், 5ஆம் இடத்த அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்தில் அமர்வது. அதாவது 5ஆம் இடத்திற்கு 12ஆம் பாவமாக வரக்கூடியது 4ஆம் இடமான சுகஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்திற்கு அதிபதியான கிரகம் என்னவோ அந்த கிரகம் லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் அமரக்கூடாது. நம்ம என்ன நினைப்போம், 5ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் அப்போ அந்த ஜாதகருக்கு பிள்ளைகளால் சுகம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிற விதியை நம்ம எடுத்துப்போம். ஆனால் இது புத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆவது பாவத்திற்கு 12ஆம் இடமாக 4ஆம் இடம்தான் வரும். அப்போ சுகஸ்தானத்தில் 5ஆம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு புத்திர தோஷம். அடுத்த சில விதிகளாக பார்க்க போகிறது ரொம்ப எளிமையான சில விதிகள். 5ஆம் இடத்தில் சனி ஜாதகத்தில் இருக்கிறது. இந்த அமைப்பு எந்த ஜாதகருக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் 7ஆம் இடத்தை பார்க்க முடியும். பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு சொல் வழக்கு என்பது உண்டு. 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாதகருக்கு 5ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு ஆண் பெண் யாருக்கு இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு புத்திர தோஷம் என்பது ஜாதகத்தில் இருக்குது. ஒரு பலமான ஒரு புத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு. அடுத்தபடியாக 5ஆம் இடத்த அதிபதி சூரியனுடன் சேர்ந்து ரொம்ப நெருக்கமான டிகிரியில் இருந்தால் இந்த 5ஆம் இடத்த அதிபதி ஹஸ்தங்கம் என்ற நிலையில் இருப்பார். இப்படி ஹஸ்தங்கம் பெற்று விட்டாலும் புத்திர தோஷம் என்பது ஜாதகப்படி உண்டு. 5ஆம் அதிபதி வக்கரம் பெற்று இருந்தால் புத்திர தோஷம்தான். ஏன்னா வக்கரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பாக செயல்படும் என்பதால் குழந்தை பிறப்பு தாமதமாகத்தான் இருக்கும். 5ஆம் அதிபதி நீசம் பெற்று கெட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. நீசம் பெற்று இருந்தால் பலம் இழந்த நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அப்போ 5ஆம் அதிபதி நீசம் பெற்று இருந்தாலும் இல்லை குரு ஜாதகத்தில் நீசம் பெற்று இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் சிக்கல் தடை என்பது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும்.
அடுத்தபடியாக நம்ம தெரிந்து கொள்ள இருப்பது, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கணுமா இல்லை 9ஆம் இடத்தை பார்க்கணுமான்ற ஒரு குழப்பம் சிலருக்கு உண்டு. ஆண் ஜாதகத்தை பொறுத்தவரையில் 5ஆம் இடத்தை மட்டும் பார்த்தா போதும். குழந்தை பாக்கியத்தை பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விதிகளை நான் இப்போ சொல்லி கொடுத்த விதிகளோடு நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா போதும். பெண் ஜாதகத்தை பொறுத்தவரையில் 9ஆம் இடத்தையும் சேர்த்தே பார்க்கணும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்றாலும் பெண் ஜாதகிகளுக்கு அந்த கரு உற்பத்தி ஆகக்கூடிய இடமாக 9ஆம் இடத்தை சொல்லுவாங்க. அப்போ 9ஆம் இடம் ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, பாவ கிரகங்கள் இருக்கா, இல்லை பாவ கிரகங்களுடைய தொடர்பு 9ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகிக்கு புத்திர தோஷம் என்பது இருக்கா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ ஆண்களுக்கு 5ஆம் இடமும் பெண்களுக்கு 5 மற்றும் 9ஆம் இடத்தையும் ஜாதகத்தில் கணித்தால் மட்டும்தான் புத்திர தோஷம் இருக்கா இல்லையான்றதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த விதியாக பார்க்க போகிறது, 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து அதிபதியுடன் தொடர்பு கொள்வது. அதாவது 5ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லை 5 மற்றும் 6ஆம் இடத்து அதிபதிகள் பரிவர்த்தனை என்ற யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லை ஒருத்தர் பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இந்த விதிகள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கும் ஒரு புத்திர தோஷம் என்பது உண்டு. இதற்கு முன்னாடி பார்த்த விதி, இந்த 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடம், அதாவது 5ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமாக வரக்கூடிய 4ஆம் இடத்தில் வந்து அமர்வது சிறப்பில்லைன்னு பார்த்தோம். அதே போல் 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். இப்போ இந்த 6ஆம் இடத்த அதிபதியுடன் 5ஆம் இடத்த அதிபதி தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு புத்திர தோஷம் என்பது உண்டு. இன்றைய ஜோதிட வகுப்பில் புத்திர தோஷத்தை எப்படி கணித்து பார்க்கணும், ஒரு பலமான புத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்புகள் என்ன, அதே நேரத்தில் கர்ப்ப காலத்தில் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா அதுவும் ஒரு வகையில் ஒரு புத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா குழந்தை பாக்கியம் என்பது சிலருக்கு தாமதமாக முதல்ல ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு அது கிடைத்தும் அதை தவற விடக்கூடிய அமைப்பும் ஜாதகத்தில் இருக்கும், அதுவும் ஒரு புத்திர தோஷம்தான். இந்த 2 வகையிலும் எப்படி நம்ம கிரக அமைப்புகளை கொண்டு கணிக்க வேண்டும், அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.